ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தான் குட்டிமணி. இதுதான் என்னோட வீடு. இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு வெளியே போறான்னு சொல்லியிருக்கான். நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க இன்னும் அவனை காணோம். சாரிடா குட்டிமணி, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோ. பரவாயில்லடா பாண்டி, இன்னைக்கு எங்கேயோ வெளியே போறான்னு சொல்லியிருந்தியே, எங்க போறோம்? ஏய் குட்டிமணி, நேற்று ஊருக்கு போயிட்டு வரும்போது அமிதா மாமா தோட்டத்துல வாழைப்பழமா தூங்கி காய்ச்சுதுடா. என்ன சொல்ற பாண்டி, அப்படியா? ஆமாண்டா குட்டிமணி, ஆனா அது ரொம்ப தூரத்துல இருக்கு. வாடா பாண்டி, ஜாலியா போயிட்டு வருவோம். சரிடா குட்டிமணி, வா போலாம். டே பாண்டி, நம்ம ஊரை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஆனா இங்க மானு முயல்லாம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்டா. ஆமாண்டா குட்டிமணி, வரும்போது கூட நான் மானை பார்த்தேன். சரி பாண்டி, வா நம்ம போலாம். டே அங்க பாடுறா குட்டிமணி, மானு. ஐ மானு, ஜாலி 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 ஜாலி. டே குட்டிமணி, இந்த மானை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாடா பாண்டி, சூப்பரா இருக்குதுடா. சரி வாடா, நம்ம அமிதா மாமா தோட்டத்துக்கு சீக்கிரமா போலாம். சரிடா குட்டிமணி, வா போலாம். ஏய் அங்க பாடுறா குட்டிமணி, அமிதா மாமா தோட்டம் ஃபுல்லா வாழைப்பழமா காய்ச்சிருக்கு. ஆமாடா பாண்டி, வா நம்ம போய் பொரிச்சு சாப்பிடலாம். டேய் குட்டிமணி, நான் பொரிக்கிறேன், நீ யாராவது வராங்களான்னு பாத்துக்கோ. சரிடா பாண்டி, நீ பொறி, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, எனக்கு வேற உச்சா வேற வருதே. நம்ம பாண்டிக்கே தெரியாம போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம். லாலே 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 லா. டேய் யாராவது நம்ம தோட்டத்துல வாழைப்பழம் பொறிக்கிறது? டேய் டேய் குட்டிமணி, எங்கடா போற? அமிதா மாமா வந்துட்டாருடா. என்ன தைரியம் இருந்தா என் தோட்டத்துல வாழைப்பழம் பொறிப்ப? மாமா மாமா, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வாழைப்பழம் சாப்பிடணும் போல தோணுச்சு, அதுதான் பொரிச்சேன். ஆமா மாமா, எனக்கும் தான் தோணுச்சு, அதனாலதான் நானும் பாண்டியும் இங்க வந்தோம். சரி வாங்கடா பசங்களா, வந்தது வந்துட்டீங்க, வாழைப்பழம் சாப்பிட்டு போங்க. ஐயா 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 ஐயா, ரொம்ப நன்றி மாமா, எனக்கும் வாழைப்பழம் சாப்பிடணும் தான் தோணுச்சு. வாங்கடா பசங்களா போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, வாழைப்பழமா இருந்தாலும் சரி, வாழ்க்கை பழமா இருந்தாலும் சரி, அன்பா கேட்டா எல்லாமே கிடைக்கும். மறக்காம மஞ்சள் கிட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Manja Kids.